வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். அதாவது ஒரு வழக்கறிஞராக ஒருவர் வாழ்ந்திருக்கலாம் அல்லது உருவாகியிருக்கலாம். அப்படி இந்திய விடுதலைக்காக ஒருவர் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார் என்றால் இவர் எங்கு யார் யாரையெல்லாம் எதிர்த்திருக்கிறார், எந்த ஆங்கிலேயருடன் எதிர்த்து போரிட்டிருக்கிறார் அப்படி என்பது இது கதையல்ல, இது வரலாறாக மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் இவர் அமைதி வழியிலேயே சென்று ஒவ்வொருவரையும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போல் வெள்ளையனை வெளியேற்றியிருக்கிறார். இந்தியாவிற்கும் விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார். யார் என்பதை இதற்கு முன்பாக சொல்வதற்கு சில வரிகள் தேவைப்பட்டிருக்கிறது. அதற்காகவே இப்பொழுது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களை பற்றி தான் நமது வரலாற்றில் காணப்போகிறோம். வாருங்கள். இவர் இந்திய வழக்குரைஞராகவும் அந்நிய ஆட்சியை எதிர்த்த தேசியவாதியும் அரசியல் அறநாளரும் ஆவார். இவர் மகாத்மா காந்தி என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சத்தியாகிரகம் என்றழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிவகுத்ததுடன் மற்ற சில நாட்டு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. இவரது பிறந்த நாள் இந்தியாவில் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தி அவர்களின் இளமை வாழ்க்கை இது எப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது? இவரது வாழ்க்கை பயணத்தில் யார் யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள்? இவரது இளமை பருவம் எந்த ஊரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, ஆனால் எங்கு முடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை இன்னும் அடுத்தடுத்து வரும் செய்திகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1869 2ஆம் தேதி அக்டோபரில் இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்திலுள்ள போர்பந்தர் எனும் ஊரில் பிறந்தார். இவரது தாய்மொழி குஜராத்தி. மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, தாயார் பெயர் புத்லிபாய் ஆகும். காந்தி தனது 13ஆம் வயதில் தம் வயதே ஆன கஸ்தூரிபாயை மணந்தார். பின்னாளில் இருவரும் 4 ஆண்மகன்களை பெற்றெடுத்தனர். ஹரிலால் 1888 பிறந்தார். மணிலால் 1892 பிறந்தார். ராம்தாஸ் 1897 பிறந்தார். தேவதாஸ் 1890 பிறந்தார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தனது 16வது வயதில் தந்தையை இழந்தார். பள்ளிப்படிப்பில் ஒரு சுமாரான மாணவனாகவே காணப்பட்டார் காந்தி. தனது 18ஆம் வயதில் பள்ளிப்படிப்பு முடிந்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழக்குரைஞர் படிப்பிற்காக காந்தி இங்கிலாந்து சென்றார். தனது படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்குரைஞராக பணியாற்றினார். இது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கேயுள்ள நீதிமன்றத்தில் வழக்காட வருபவர்களின் படிவங்களை நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார். ஆனால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரியிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேளையும் பறிபோனது. இச்சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ப வேலை ஒன்று காலி இருப்பதாக அறிந்த காந்தி 1893 ஏப்ரல் மாதம் தாதா அப்துல்லாஜ் கம்பெனி எனும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் உடனே அங்கு பயணமானார். தென்னாப்பிரிக்காவில் நிறத்திற்கும் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கும் ஒரு பெரிய போராட்டமே இருந்திருக்கிறது. அப்படி இன பாகுபாடும் அங்கு நடந்தேறியது. தென்னாப்பிரிக்காவில் இந்த இன வெறியர்களுக்கு எப்படியெல்லாம் நிறப்பாகுபாடு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டதோ அப்படித்தான் மற்ற ஒவ்வொரு தீர்ப்புகளிலும் இவர்கள் தனக்கு சாதகமாகவே நிறைய விஷயங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அப்படி ஆங்கிலேயர்கள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் எப்படி அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அந்நேரத்தில் தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறவெறியும் இனப்பாகுபாடும் மிகுந்து இருந்தது. இதுவரை அரசியல் ஈடுபாடில்லாது தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்து வந்த இளைஞராயிருந்தார் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் அவருக்கேற்பட்ட அனுபவங்கள் பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்க உதவியது. அங்குள்ள நாட்டல் மாகாணத்தின் டர்பன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு நாள் இந்திய வழக்குப்படி தலைப்பாகை அணிந்து வழக்காடச் சென்ற காந்தியிடம்
அத்தலைப்பாகையை விலக்குமாறு நீதிமன்றத்தின் நீதிபதி உத்தரவிட்டார். காந்தியோ இவ்வுத்தரவை எதிர்க்கும் பொருட்டு நீதிமன்றத்தை விட்டு உடனே வெளியேறினார். பிறகொரு நாள் பிரிட்டோரியா செல்வதற்காக தகுந்த பயணச்சீட்டுடன் தொடருந்தில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்த காந்தி, அவர் ஒரு வெள்ளையர் இல்லை என்ற காரணத்திற்காக ஆங்கிலேய அதிகாரி ஒருவரால் தொடருந்து நிலையத்தில் பெட்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் காந்தி. வெள்ளையர் அல்லாத ஒரே காரணத்தால் இது போன்று பல இன்னல்களை காந்தி அனுபவித்தார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவின் கருப்பின மக்களும் அங்கேயே குடியேறி இந்தியர்களும் படும் இன்னல்களை காந்தி நன்குணர்ந்தார். தனது ஒப்பந்த காலம் முடிவடைந்து இந்தியா திரும்ப காந்தி தயாரான போது அங்குள்ள இந்தியரின் வாக்குரிமையை பறிக்கும் தீர்மானத்தை நாட்டல் சட்டப்பேரவை இயக்க இருப்பதாக செய்தித்தாளில் படித்தறிந்தார். இதை எதிர்க்குமாறு காந்தி அவரது இந்திய நண்பர்களிடம் அறிவுறுத்தினார். அவர்களோ தங்களிடம் இதற்கு தேவையான சட்ட அறிவு இல்லை என கூறி காந்தியின் உதவியை நாடினர். காந்தியும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் தாயகம் திரும்பும் முடிவை மாற்றிக்கொண்டு இத்தீர்மானத்தை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அங்குள்ள இந்தியர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பிறகு 1894 ஆண்டு நாட்டல் இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அதற்கு அவரே பொறுப்பாளரானார். இதன் மூலம் நாட்டல் மாகாணத்தில் இருந்த இந்தியர் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை தங்கள் உரிமைக்காக குரல் எழுப்ப ஊக்கப்படுத்தினார். 1906 ஆண்டு ஜோஹான்ஸ்பேக் நகரில் நடந்த ஒரு போராட்டத்தில் முதல் முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழி போராட்டத்தை பயன்படுத்தினார். அகிம்சை, ஒத்துழையாமை, கொடுக்கப்படும் தண்டனையை ஏற்றல் ஆகிய கொள்கைகள் இவ்வறவழி போராட்டத்தின் பண்புகளாகும். இந்த காலகட்டத்தில் காந்தியும் அவருடன் சேர்ந்து போராடியோரும் பலமுறை சிறை சென்றனர். தொடக்கத்தில் ஆங்கில அரசாங்கம் இவர்களை எளிதாக அடக்கியது போல் தோன்றியது. பின்னர் பொதுமக்களும் ஆங்கில அரசாங்கமும் இவர்களின் உண்மையான மற்றும் நேர்மையான வாதங்களை புரிந்து கொண்டு இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வாறு தனது அறவழி போராட்டத்தின் மூலம் தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியரின் சமூக நிலையை மேம்படுத்தும் முயற்சியில் வெற்றி கண்ட காந்தி தாயகம் திரும்பினார். மும்பை துறைமுகத்தில் காந்தி அவர்கள் வந்து இறங்கியதும் அங்கு அவரது உடையில் மாற்றம் இருந்தது. அவரது மனதிலும் மாற்றம் இருந்தது. ஆனால் இவர் ஒரு விவசாயியாகவே மாறியிருக்கிறார். அப்படி இந்தியாவில் வந்து இறங்கியதும் அங்கு உள்ள மக்களின் கவலைகளும் கண்ணீர்களும் இவரை எப்படி மாற்றி இருக்கிறது என்பதை வரலாற்றில் பல விஷயங்கள் நாம் கண்டதுண்டு. ஆனால் இப்பொழுது இந்த இந்தியா இவரை எப்படியெல்லாம் மெருகேற்ற போகிறது, இந்த இந்தியாவிற்கு கிடைக்கப் போகும் பெருமை இவரால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். 1915 ஆண்டு ஜனவரி 9 மும்பை துறைமுகத்தில் காந்தி இறங்கிய போது உடையில் அடியோடு உருமாறியிருந்தார். தளைய கச்சமிட கட்டிய மில்வேட்டி, தொளதொள ஜிப்பா, அங்கவஸ்திரம், தலையில் பெரிய முண்டாசு சகிதம் ஒரு கத்தியவாரி விவசாயி உடையில் காட்சியளித்தார் காந்தி அவர்கள். அப்பல்லோ பந்தர் துறைமுகத்தில் இறங்கிய காந்தி கஸ்தூரிபா தம்பதி வெளியே வந்தபோது ஒரு கோலாகல வரவேற்பளிக்க மிதவாத அரசியல் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே ஏற்பாடு செய்திருந்தார். மேல்விரிப்பு திறந்த மோட்டார் காரில் காந்தியையும் அவரது மனைவியையும் அமரச் செய்து ஊர்வலமாக இட்டுச் சென்றார். இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த 3ஆம் நாள் 1915 ஜனவரி 12 அன்று பம்பாய் பெட்டார் சாலையில் மவுண்ட் பெடிட் வளாகத்தில் காந்திஜிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் எப்படியெல்லாம் பங்கு பெற்றிருந்தார், அங்கு எப்படியெல்லாம் போராட்டத்தை திட்டமிட்டு நடத்தியிருந்தார் என்பதை பலரும் இந்திய மக்கள் அறிந்திருந்தனர். இதில் கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட நட்பும் அங்கு மலர்ந்திருக்கிறது. இவர்கள் எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள், அந்த போராட்ட களம் எப்படியெல்லாம் மாறிற்று என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் காந்தி தலைமை ஏற்று நடத்திய போராட்டங்களை பற்றி இந்திய மக்கள் அறிந்திருந்தனர். காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் போன்றோருடன் நட்பு ஏற்பட்டிருக்கிறது. காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் முழுவீச்சில் ஈடுபட்டார். 1924 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைமையேற்றவுடன் காங்கிரஸில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இயக்கத்திற்கு புத்துயிர் ஊற்றினார்.
அறப்போராட்ட வழிமுறைகளையும் சுதேசி போன்ற கொள்கைகளையும் வலியுறுத்தி காங்கிரஸ் இயக்கத்தை இந்தியாவின் மாபெரும் விடுதலை இயக்கமாக்கினார். பிப்ரவரி 1930 ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு வரி விதித்தது. மேலும் இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்படும் உப்பை பிரித்தானிய அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் இயற்றியது. இதை விலக்கிக் கொள்ளுமாறு காந்தி பிரிட்டிஷாரிடம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவெடுத்த காந்தி மார்ச் 2, 1930 அன்று 78 சத்தியாகிரகிகளுடன் அகமதாபாத்திலிருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்து தண்டி நோக்கி 240 மைல் நடைபயணத்தை துவக்கினார். 23 நாட்கள் நடைபயணத்திற்கு பிறகு தன் சகாக்களுடன் தண்டி கடற்கரை வந்து சேர்ந்த காந்தி அங்கிருந்த கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து பிரித்தானியா சட்டத்திற்கு எதிராக பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விநியோகித்தார். மேலும் இந்தியாவில் கடலோரத்தில் இருந்த அனைத்து இந்தியர்களையும் இதுபோல் உப்பு தயாரித்து பயன்படுத்த சொன்னார். இந்தியாவின் பல இடங்களில் இதுபோல் நடந்தது. காந்தி உட்பட பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அன்று வேறு வழியில்லாமல் பிரித்தானிய அரசாங்கம் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் வரியை நீக்கிக் கொண்டது. உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் இந்நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்தில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலும் காந்தி பெரும் பங்கு வகித்தார். இது போன்ற பல போராட்டங்களின் முடிவில் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திர நாடாக மலர்ந்தது. ஆனால் காந்தியோ சுதந்திர கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை நினைத்து மனம் வருந்தி துக்கம் அனுசரித்தார். மனதை நெகிழச் செய்யக்கூடிய பல விஷயங்கள் காந்தி அவர்களுக்கு இருந்தாலும் அதைத் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டத்தை இவர் கையில் எடுத்தார். இதற்கு யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள், அந்த உண்ணாநிலை போராட்டம் எப்படியெல்லாம் அவருக்கு உதவியாக இருந்தது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். முதன்மை கட்டுரையில் காந்திஜியின் உண்ணாநிலை போராட்ட பட்டியல். காந்திஜி இந்திய விடுதலைக்கும் சமூக நீதியை வலியுறுத்தியும் சமய நல்லிணக்கத்திற்கும் தீண்டாமைக்கு எதிராகவும் முழு மது விலக்கு கோரியும் 17 முறை 139 நாட்கள் உண்ணாநிலை போராட்டங்கள் மேற்கொண்டார். அவற்றில் 3 முறை 21 நாட்கள் கொண்ட தொடர் உண்ணாநிலை போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டார். காந்தி அவர்களின் கொள்கைகள், சுயசரிதை வேறுபாடுகள். இதைத் தொடர்ந்து அவர் யாரெல்லாம் புத்தகத்தை படித்து அவர் வழிகளில் இவர் பின்பற்றி இருக்கிறார் என்பதை கேட்டாலே ஆச்சரியமாக உள்ளது. லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள் இவர் ரொம்பவும் கவர்ந்திருக்கிறது. அப்படி கவர்ந்தெழுத்த வரிகள் ஒவ்வொன்றும் இவர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்ட களத்தில் இவருக்கு ஒரு மாபெரும் ஒரு விதையை விதைக்க இது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. பகவத்கீதை, ஜைன சமய கொள்கைகள் இவையெல்லாம் இவரை நெறிப்படுத்துவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். பகவத்கீதை, ஜைன சமய கொள்கைகள், லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்ட காந்தி சத்தியம், அகிம்சை ஆகிய கொள்கைகளை தன் வாழ்நாள் முழுவதும் விடாமல் கடைபிடித்தார். அசைவ உணவுகளை தவிர்க்கும் வைணவ குடும்பத்தில் பிறந்த காந்தி சிறுவயதில் புலால் உணவை சிறிது உண்டாலும் பின்னர் சைவ உணவையே, குறிப்பாக பழங்கள், கடலை, ஆட்டுப்பால் போன்றவற்றையே உண்டு வாழ்ந்தார். சைவ உணவே அசைவ உணவை விட மனித உடலுக்கு ஆரோக்கியமானது என்று தன் சோதனைகள் மூலம் அறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1902 ஆண்டுக்கு பிறகு பிரம்மச்சரிய விரதத்தையும் கடைபிடித்தார். இவர் தனது காமத்தை வெல்லும் பொருட்டு பல்வேறு சோதனைகளை செய்து வந்தார். அவை பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகின. அவரது பரிசோதனைகளை அவரது மனைவியின் அனுமதியுடன் தான் செய்தார். இவை இன்றளவும் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் விமர்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. வாரத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் மேற்கொண்டார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியவுடன் மேல்நாட்டு உடை அணிவதை தவிர்த்து இந்திய உடைகளையே அணியத் தொடங்கினார். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் காதி உடையையே இந்திய மக்கள் உடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள் செல்வதை அனுமதிக்க வேண்டும் என ஆலய நுழைவு போராட்டத்தை காந்தி துவக்கிய பொழுது அம்பேத்கர் அதை ஆதரிக்கவில்லையாம். ஒட்டுமொத்த வர்ணாசிரம முறையையே ஒழிக்க வேண்டும் எனவும், வர்ணாசிரம முறை ஒழிந்தபின் ஆலய நுழைவு போராட்டமே அர்த்தமற்றது எனவும் அம்பேத்கர் கருதினார்.
தீண்டாமையும் ஏற்ற தாழ்வுகளும் இல்லாத வர்ணாசிரம முறையை தான் ஏற்றுக்கொள்வதாக காந்தி அறிவித்தார். திருநெல்வேலி சைவ சித்தாந்த குருகுல பள்ளியில் சமூகத்தில் உயர்ந்த வகுப்பினருக்கு தனி விடுதி, மற்றவருக்கு தனி விடுதி என கடைபிடிக்கப்பட்டதை இந்து மத அறத்தின்படி சரி என காந்தி வாதித்தார். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளே ஈவே ராமசாமியை பேராய காங்கிரசு கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுக்க தள்ளியது. இதனையொட்டி பெங்களூருவில் ஈவே ராமசாமிக்கும் காந்திக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. இக்கலந்தாய்விலும் காந்தி இந்து மத அறத்தின் தேவைகளை வலியுறுத்துவதில் ஈவே ராமசாமி பேராய கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுத்தார். காந்தி குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை சத்திய சோதனை என்ற பெயரில் தமிழ் மொழியிலும் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காந்தி அவர்களின் நினைவு சின்னங்களும் அவர் பயன்படுத்திய பல பொருட்களும் இன்னும் இன்றளவு தமிழ்நாட்டில் உள்ளது. அதில் சிலவற்றைகள் கூட அரசு ஏலம் விட்டிருக்கிறது. இது காந்தி அவர்களின் நினைவு சின்னங்களை இன்னும் பல இடங்களுக்கு அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக கூட அமைந்திருக்கலாம். இன்னும் உலகளவில் பரவியிருக்கும் ஒவ்வொரு விதைகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வாருங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு காந்திக்கு அவரது தியாகத்தை போற்றி சிறப்பிக்கும் வகையில் சென்னை கிண்டியில் காந்தி மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் அமைத்துள்ளது. மதுரையில் ராணி மங்கம்மாள் காலத்தில் அமைக்கப்பட்ட கட்டடத்தில் 1959 முதல் காந்தி அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கரையில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு அண்ணல் காந்தியடிகளின் மார்பளவு சிலை ஒன்று வளாகத்திலும் மற்றொன்று அருங்காட்சியகத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 1000 பேர்கள் அமரக்கூடிய அளவில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் பொருட்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகமும் நூலகமும் இங்குள்ளது. இந்திய தேசத்தந்தை மகாத்மா காந்தி பயன்படுத்திய சர்க்காவும் அவரது கடைசி உயில் 20,000 பவுண்டுக்கும் இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 18 லட்சத்திற்கும் ஏலம் போனதாம். இந்த ஏலம் பற்றி முன்னமே அறிந்திருந்தும் எந்த தடையும் இந்திய அரசு ஏற்படுத்தாததால் அவை தனிநபர் வசம் செல்லும் மதிப்பற்ற நிலை அந்த பொருட்களுக்கு ஏற்பட்டது. காந்தி அவர்களின் மறைவும் நினைவு நாட்களும் இன்றளவும் நாம் அந்த நன்னாளை நாம் போற்றுகிறோம், அவரை நினைத்து பார்க்கிறோம். நாம் இந்தியா விடுதலை அடைந்ததற்கு மிக முக்கிய காரணமாகவும் காந்தி அவர்கள் இருக்கிறார். அப்படி என்ன ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, யாரால் இவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள். மகாத்மா காந்தி 1948 ஆண்டு ஜனவரி 30 நாள் மாலை 5:17 மணி அளவில் வாழ்நாளில் இறுதியாக 144 நாட்கள் தங்கியிருந்த டில்லி பிர்லா மாளிகை தோட்டத்தில் நாதுராம் கோட்சேவால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். மகாத்மா காந்தி மறைந்த நாளான ஜனவரி 30 அன்று இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாகவும் தியாகிகள் தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படியெல்லாம் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கித் தந்த காந்தி அவர்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கௌரவம் கொடுத்திருக்கிறார். காந்திக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியதும் ரவீந்திரநாத் தாகூர் தான். மகாத்மா காந்தி அவர்கள் தியாகத்தை மேம்படுத்தும் விதமாக ஒவ்வொரு சிறப்பான நிகழ்வுகள் கூட நிறைய நடந்திருக்கிறது அன்றைய காலகட்டங்களில். அன்று ஒவ்வொரு தலைவர்களுமே மகாத்மா காந்தி என்றால் அவருக்கு உதவி செய்யும் விதமாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், சில அறிவுரைகள் கூட கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிற்காக விவசாயிகளுக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அன்றே உதித்திருந்த காரணத்தினால் இன்று இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தர ஒரு முக்கிய பங்காக அது வித்திட்டது. அப்படி இவருக்கு ஒரு கௌரவம் கூட கிடைத்திருக்கிறது, மகாத்மா. இந்த மகாத்மா காந்தி என்ற பெயரை சூட்டியது கூட ரவீந்திரநாத் தாகூர் என்பது மிகவும் பெருமையாக அன்றைய வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆம், ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள்தான் இவருக்கு ஒரு கௌரவ பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று மகாத்மா என்று அழைக்க ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இன்றும்
நாம் ரூபாய் நோட்டுகளில் கூட நாம் மகாத்மா காந்தி அவர்களை மறக்காமல் தான் இருக்கிறோம். அப்படி ஒவ்வொருவரிடமும் காந்தி அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் காந்தி அவர்கள் அன்று செய்த தியாகம் இன்று அவரை நாம் நினைத்து போற்றி இன்றளவும் நாம் அவரை மதித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து நாம் அவர் வழியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை இது நினைவுபடுத்துகிறது. நன்றி.